வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlogs. வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlogs. வெல்கம் டு ஷார்ட் ஃபுட். கவுசமார்லாம் வரக்கூடாது. அதராஜி கத்தாவரா கொஞ்சம் சும்மாறா. கைஸ் இந்த லொகேஷன் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க எங்க வந்திருக்கோம் அப்படினு. கோவாக்கு வந்திருக்கோம். ஆனா அப்பல சொன்ன செருபலடி அப்படியே வந்து செருப கழிச்சு ஐடி அப்படிங்க. அத தெர்மதுலாம் எப்படி போவும் தெரியல. அப்பதான் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். அதுக்குலாம் இவங்க முதல்ல எவ்வளவு பாச்சிருக்க? 5000. 5000ல கோவா ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். அந்த இப்பதான் அந்த தீம் பால் வாங்குறதுக்கு 20 ரூபாய் கொடுத்தேன். நான் வாழ்றாங்கற மாதிரி இருக்குல்ல. ஆமா காசுல 5000ல கோவா சுத்தி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எங்க இருக்கோம் அப்படினா மெரினா கடற்கரை. சுவிட்ச் ஆஃப் மெரினா கடற்கரையில இருக்கும். ப்ளூ ஃபிளாக் பீச். டேய் இறா. கையில தான் இருந்துச்சு. ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு அதாவது எதுக்கு வந்திருக்கோம் அப்படினாக்கா சென்னை சீரிஸ் இன் சீரிஸ் 2 சீரிஸ் 2 இன் எபிசோட் 1. சுவிட்ச் ஆஃப் ஆச்சு ஹீட்லடா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த நீங்க series லாங் ஆரம்பிச்சதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சியுடன் நான் இருக்கிறேன். என்ன மோஸ்ட்னா ஒரு வருடம் கழித்து நம்ம இந்த சென்னை சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எதை கண்டென்ட் இன்னைக்கு அப்படின்னாக்கா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்த பத்தி தான் கண்டென்ட். பட் நம்ம அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தோம், கப்பல்ல போய் உட்காந்துட்டு இருந்தோம் போன வருஷம். நான் விசால்லாம் எல்லாம் அதோட லிங்க் நாங்க மேல தரோம். அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க ஒரு மாண்டேஜ் பார்த்துட்டு கைஸ் வந்தீங்களா? நீ மல்லாக்கா பாத்தீங்களா? சொர்க்கத்தை பாத்தீங்களா? அப்படியே அங்க பாருங்க திரும்பி எப்படி இருக்கு சொர்க்கங்க. வீடியோ எடுத்துக்கிறியா? ஏங்க இல்லையா? ஒரு மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டைல்ல இருக்குது. அதுதான் சந்தோஷமா இருக்கு கைஸ். குசாலா இருக்கீங்க. குசாவா இருக்கீங்க. என்னமோ பேசுறாங்களே. அவ்வளவுதான். என்னடா ஏ ஓகே கடைக்குள்ள போயிருவோமா? ஒரு மாதிரி ஆக்வர்டா ரொம்ப ஆக்வர்டா. இந்த ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்சுதாடா? இல்ல பக்கா ஆக்வர்டு. ஆக்சுவலி என்ன கதை நான் சாப்பிக்க இல்லை சீரிஸ்க்கு ஒரு கதை இருக்கு. நம்ம மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மெரினா பீச் நம்ம எல்லாம் வரோம் நிக்கிறோம் பாக்குறோம் போயிடுறோம். ஆனா இந்த மெரினா பீச்சுக்குன்னு ஒரு கதை யாராவது யோசிச்சிருக்கோமா? இது எப்படி உருவாச்சுங்கிற ஒரு கதை நம்மளாம் உட்காந்து அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ நான் யோசிச்சு அந்த கண்டென்ட்டே எடுத்தாச்சு. அந்த கண்டென்ட் தான் நம்ம இப்போ டெலிவரி பண்ணிடுவோமா? ஆரம்பிக்கலாம். இதை வெறும் பீச் நினைச்சோம் அப்படின்னாக்கா அதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். அதாவது நம்ம மெரினா பீச் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பீச். அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். அதாவது 13 கிலோமீட்டரா ஒரே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் வந்து 13 கிலோமீட்டர். ஸோ இதோட கதை இப்போ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா 19th செஞ்சுரியில மெரினா இந்த மாதிரி கரடு முரடா நிறைய கல்லு இந்த மண் இருக்குல்ல, இதுவுமே வந்து ஒரு மாதிரி மலை மாதிரி சேர்ந்து கடல்லாம் அங்க பார்த்தா தெரியாதான். ஒரு மாதிரி ஹைட்டா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாவே எதுவுமே இருக்காதான். ஒரு மாதிரி நார்மல் கோஸ்டல் லைன் தெரியும்ல உங்களுக்கு. நான் அந்த இமேஜ் வைக்கிறேன் பாருங்க கீழே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போதான் பிரிட்டிஷ் வந்து ரூலிங் டைமிங்க. அப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்குது. என்ன சேஞ்ச் அப்படின்னாக்கா மவுண்ட் ஸ்டோன் ஹெல்பின் ஸ்டோன் அப்படிங்கிறவர் வந்து கவர்னராக 1870 வந்து சென்னைக்கு வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அவர் இந்த சைட்ல தான் போறாரு போல. ஸோ அவர் போகும்போது என்ன பண்றாரு பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த கோஸ்ட் லைன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அவர் டக்கு அந்த இடத்த ஒரு யோசனை வருது. இந்த பீச்சை ஒரு மாதிரி, அதாவது இது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட்டா இருக்காது. இல்ல அது ஆக்சுவலா எப்படி தெரியுமா தெரியும். நானும் அந்த கதையை படிச்சேன். அது எப்படி இருக்கும்னாக்கா வெறும் நார்மலா மக்கள் பயன்பாட்டுக்கே இல்லாம ஜஸ்ட் ஒரு கப்பலுங்க போயிட்டு வரதுக்கான இடமா மட்டும்தான் இருந்துச்சு. மீனவர்கள் மக்களுடைய யூஸ்க்காக இது என்னவா ஆக்கலாம் கவர்னர். நம்ம தலைவர் யோசிக்கும் போது தான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணலாம். இது வந்து அழகா பியூட்டிஃபுல்லா பிளசண்டா, இதுதான் அவரோட மெயின் கான்செப்ட். பிரிட்டிஷ் வந்து உட்காந்து சூப்பரா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா 1875 இதுக்கான அபிஷியல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அபிஷியல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சாண்ட் எல்லாத்தையும் லெவல் பண்றாங்க. கரடு முரடா இருந்துச்சுன்னா சாண்டெல்லாம் லெவல் பண்ணி கல்லை உடைச்சு மக்கள் வந்து வாக்கிங் ஸ்பேஸை ரெடி பண்றாங்க. அப்புறம் ரெடி பண்ண இந்த மெரினா பீச் பார்க்க சூப்பர் ஆயிடுச்சா. ஏன்னா இப்படி மட்டும் ஒரு பீச்சை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்புறம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி வாக்கிங் இடம்லாம் ரெடி பண்ணி மக்கள் அந்த பிரிட்டிஷ்காரங்க அப்ப நிறைய வயசு நடந்து அவங்க நடக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்காவா பண்ணிட்டாங்க. அப்ப யூத்துங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த குதிரை வண்டி இருக்கு பாரு, இந்த அந்த என்னது கேரேஜ் ராஜாவின் பார் அந்த படத்துல எம்ஜிஆர் வருவார் பேரு.
அந்த மாதிரி வண்டியில வந்து இங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க ஓட்டிட்டு போவாங்களாம். டிராவல் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இங்க குதிரை கேரேஜ் வச்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த பிரிட்டிஷ்க்கு அதிகமா வர பீப்புள் அப்படின்னாக்கா ஒன்லி எலைட் பீப்புள்ஸ் மட்டும் தான் வருவாங்க. எலைட் மீன்ஸ் பணக்காரங்க வராங்க. ஒன்லி பிரிட்டிஷ் மட்டும் தான். விஐபி பீச் இது. அவங்க மட்டும் தான் வருவாங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுவாங்கன்னா கிளம்பிடுவாங்களாம். சரியா? இது வந்து இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஒரு கொஞ்சம் வருஷமா. ஆனா இந்த டைம் போக போக மெரினா பீச்சோட ரோலே மாறுது. இது வந்து மெரினா பீச்சோட ரோலே இல்லைன்னு சொல்லிட்டு இதை ரோலை மாத்தி சில் பண்ற இடத்த வந்து ஹிஸ்டரிக்கான இடமா கொடுக்குறாங்க. இங்க நிறைய ரேலிஸு, பொதுக்கூட்டம், மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க இதை பயங்கரமா யூஸ் பண்றாங்க. நாங்கடா உங்களுக்கான பீச்சாடா இது எங்களுக்கான பீச்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரேலி போடுறது, மீட்டிங் போடுறதுன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே நீங்க செலிப்ரேஷன் பாப்பீங்கல்ல டிவில, அதை வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதேதான் அதை வந்து ரெடி பண்ணது நம்ம ஆளுங்க தான். அண்ட் அப்புறமா இந்த பீச்சுக்கு யார் பேர் வச்சா அப்படின்னாக்கா அதுவும் அவர் தான். எல்பின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கு பேரும் வைக்கிறாரு, மெரினா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெரினாங்கிற பேர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியே ரொம்ப ஸ்டைலிஷான நேம் ஆகுது. ஸோ அது வந்து அப்போ வந்து இந்த சென்னை மக்களுக்காக இருக்கட்டும், பிரிட்டிஷ் மக்களுக்காக இருக்கட்டும், இந்த மெரினாங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேரை வந்து இங்கே வச்சிடுறாங்க. ஸோ இத்துடன் இந்த மெரினா கடற்கரையின் கதை முடிகிறது. ஆனால் சின்ன ஸ்டோரி தான், பட் ரொம்ப ஹார்ட் டச்சிங். பட் இருந்தாலுமே வந்து கதை முடிஞ்சுச்சு. பட் ஆனால் மெரினாவோட கதை முடியல. 150 வருஷம் ஆயிடுச்சு உருவாகி. பட் இருந்தாலும் இந்த சென்னையோட கதை முடியல. எமோஷனல்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிற சவுண்டா இருக்கட்டும், இல்ல பஜ்ஜி போண்டா சுண்டல் இந்த மாதிரி அது எல்லாமே குறையாம இன்னும் நிறைய லவர்ஸ் கடலை போறதா இருக்கட்டும், பீச்ல உட்கார்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து குறையாம இந்த பீச் இன்னும் பல சுனாமிகளை இந்த கடல் சந்திச்சிருக்கு. நிறைய விஷயங்களை பார்த்துருக்கு. நிறைய சுனாமியா, ஜல்லிக்கட்டு, நிறைய எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெயின் இது மெரினா கடற்கரை தான். மெரினானாலே நம்ம சென்னையோட ஹார்ட் ஆஃப் சிட்டில வந்து அடையாளம் இதான். ஹார்ட் இதான் நம்ம சென்னை வந்தா ஃபர்ஸ்ட் போற இடம் மெரினா. மெரினா இறங்கினா அவ்வளவு பேர் மெரினாக்கு தான் கேட்பாங்க. மெரினா நம்ம ஊருடைய பெரிய பெரிய தலைவர்களும் இங்கதான் அடங்கியிருக்காங்க. ஸோ அதனால மெரினாங்கிறது வந்து ஒரு எமோஷன். ஸோ இதோட கதை முடியுது. செம்ம வெயில். நாங்கள் பட்டினம் பக்கம் போயிட்டு அங்கே வெயிலில் உட்கார முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலி பண்ணி மறுபடியும் இங்கே ப்ளூ ஃபிளாக் பீச்சில் இந்த கூரைக்கு உள்ள வந்து உட்காந்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம கதையும் முடிஞ்சு, மெரினா கடற்கரை கதையும் முடிஞ்சு சாப்பிட போவோமா? அதாவது அவ்வளோதான். சென்னை சீரீஸ் 2ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு. நாங்க ப்ளூ போன வருஷம் வந்து விசால் உட்காந்துருந்தா இந்த டிராபிக். ஆனா காமேஷால வர முடியல. தற்காலிகமால காமேஷ் முடியல. அப்ப இருந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள சுண்டல் வேணுமா, பஜ்ஜி வேணுமா, பஸ் அப்ப என்ன பால் இதா சீம் பால் வேணுமா, இதை இப்ப பஞ்சு முட்டை சாவடிக்கிறானுங்க. போங்கடா. இப்போ தரமான மாடல் வரும் பாருங்க. பாட்டு போட்டதான் காம்படிஷன். Guys, உங்கள் அனைவரையும் பத்ரி வீட்ல போய் சந்திக்கிறோம். Until then, bye from Short Food Vlogs and team.